ஷேய் எல்லாம் கேட்டுக்கோடா. விஷ்ணு பிரமா இவ்வளோ நாள் அதிகாரிகளுக்கு பூரா போட்ட கணக்கில் பயம் இல்லாமல் இருக்க. அதிகாரியை பூரா நியமிச்சிருக்கானா கவர்மெண்ட்டு, பயமே இல்லாமல் இருக்க. சரியா? கணக்கு கொடுத்து கணக்கு நீ எடுக்காமல் இருக்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், எவ்வளோ பெரிய முற்றுப்புள்ளி வருங்கிற கணக்கு இப்போ இன்றைக்கி வெளியே எடுதார். ஏன்னா அதிகாரியாக இருக்கிறவன் ஒரு 10% உட்காந்துட்டாரு. கேட்க மாட்டேங்க. ஆனால் கண்டிப்பாக குண்டியில் பழுக்க வச்சு எழுப்பார். இவர் கடவுள், இவர்கிட்ட யாரும் முடியாது, கடவுள்கிட்ட முடியாது. இவன் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கான். 10% யோசனையிலே இருக்கான். தப்பு செய்யக்கூடாது, அவர் விவசாயத்தை அழிக்கக்கூடாதுங்காரு. விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கான், அம்புட்டு கணக்கில் அழிச்சு வச்சுருக்கான். சட்டப்படியாக நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் உலக நாடே இருக்குது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாதிரி எல்லாமே இருக்குன்னு அவனே குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி பேசிக்கிட்டு கொண்டே இருக்கான். சரியா? கணக்கு ஐயா போட்ட கணக்கை பார்த்துக்கிட்டு இதில் பத்திரப்பதிவுலேருந்து பயம் இல்லாமல் இருக்கான். பத்திரப்பதிவு சொல்ல முடியாது, செகண்டில் எல்லா பத்திரப்பதிவு தமிழ்நாடு தான்ட்டார். தமிழ்நாடு தான் என்னை பாடாப்படுத்திருக்கான் அப்படின்னு அந்த கணக்கு இன்றைக்கி போட்டார். தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவில் அம்புடு குண்டியில் பழுக்க வச்சு சார்பாளர் பெண்ணு ஆணுமா குண்டியில் பழுக்க வச்சு சொரிய தூக்கி அப்படியே காணொலியில் ஏற்றுவான். தமிழ்நாடு தான் முதல் கணக்கு. தப்பு செஞ்சவனுக்கு உலக நாடு கணக்கு எடுத்து விடுற கணக்கு தமிழ்நாடு தான். தப்பு செஞ்சு கணக்கை ஆட்டி ஓட்டி பூமியை பாழாக்குனது தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தன் கம்பெனி போட்டது பூரா என்னென்ன கம்பெனி பூரா என்னென்ன ஃபேக்ட்ரி என்னென்ன கணக்கு பூரா சேராய் கம்பெனி விஸ்கி கம்பெனி எல்லாமே இராணுவ வானரப்படை வச்சு கணக்கு தோண்டி எடுக்கல. அட்டா முடிக்க சொறிவான் கம்பியை பழுக்க வச்சு. அவனும் 7 சமத்து கணக்கில் கஷ்ட கருமாய்ப்பட்டு தான் வெளியே கிடக்கான். பார்டரை வெளியில் போட்டான்ல இராணுவ வானரப்படை. அது சந்தோஷமாக ஐயா டெய்லி காலையில் வணங்கி கும்பிட்டு அதுக்கப்புறம் அடி குடுக்கிற குடுப்பு டெய்லி வான முழக்கம் அடிப்பான். எல்லா இடத்துலையும் வான முழக்கம் அடிப்பான். வான முழக்கம் அடித்த உடனே கும்பிடுவான். ஐயா கும்பிட்டுட்டு சலிட்டு அடிச்சுட்டு அட்டா முடிக்க அவன் வேலையை பார்ப்பான். அதுதான் கணக்கு. சலிட்டு அடித்து ஐயா சலிட்டு அடிப்பான்டா, அவன் தாண்டா அடிக்கணும். இந்த மூட்டாப்பே எவனுமே கையை தூக்கக்கூடாது. கையை வந்தவன் போனவன் எப்படி திமுறை வரான் பார்த்தியா, கவர்மெண்ட் வளர்க்குறான். அப்படியே கசக்கி விட்ருவார். கசக்கி விட்டு குடும்ப வேரோடு அறுத்துடுவார். சரியா? இன்னும் நடக்கலாம் நினைக்காத. இவருக்கு பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். அடி கொடுக்கணுங்கிற கணக்கு தான் அவர் வச்சுருக்காரு. சேட்டை பண்ணியா, கைலாசத்தில் சேட்டை பண்ணியா, அடி குட்டு. அந்த ரன்னை வழியை எப்படி சந்தோஷமாக வீசி வாரான். பேப்பர் விதைச்சிருக்கேன், இடம் எழுதியிருக்கோம்னு இப்போ கைலாசத்தில் இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் சேட்டை. இந்த சேட்டையை அப்படியே அந்த நேரம் சொல்ல முடியாது, பழுக்க வச்சு எழுத்து தூக்கி போடுறாரு. நடு ரோட்டில் கிடக்கட்டும், காணொலியில் விட்றா. என்னென்ன தப்பு செஞ்சாங்கிற கணக்கு அதை வாசிச்சு விட்றா. அப்படியே பாரு. அப்போ தாண்டா அடங்குவான் மானிட பிறவி.